வாங்க நம்ம தோட்டத்து செடி எல்லாம் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிடுது. சீசன் வந்து பூ வர தொடங்கிடுது பாருங்கள். எல்லா கலரும் வந்து நல்லா பூவெலாம் வந்து நல்லா பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது. எப்போவுமே வந்து நம்ம சின்ன சின்ன சைஸாக பூ வச்ச செடி பூவெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் மழை எல்லாம் இப்போ அதிகமாக வர்றதுனால டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெரிய சைஸாக வருது பாருங்கள். இப்போ நம்ம பாரிஜாத பூக்கள் செடி பாருங்கள். நம்ம இது பாட் வந்து மாற்றி வச்சோம். அந்த பேகு சின்னதாக வச்சுருந்தேன் நான் பாருங்கள். இப்போ மாற்றி வச்சதுனால பாருங்கள் எப்படி நம்ம செடியில் வந்து பெரிய செடியாக வளர்ந்து எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள். நல்லா பேக் வந்து நம்ம மாற்றி வச்சதுனால அவ்வளோ பெரிய சைஸ் செடியும் வந்து நல்லா பெருசாக வந்துடுச்சு. நல்லா உரமும் போட்டிருக்கோம் இல்லைங்களா. டிஃப்ரெண்ட்டு ஒரு 3 வகையான உரம் போட்டிருக்கோம். மழை நிறைய பெய்யறதுனால குயில் பாருங்கள் நல்லா எவ்வளோ மரத்தில் நல்லா பக்கத்தில் வந்து ஒரு வேப்ப மரம் பெருசாக இருக்குது. அதில் வந்து காலையில் வந்தால் போதுங்க எக்கச்சக்கமான குயில் வந்து நல்ல சவுண்டு. அப்படியே கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்களா. நல்லா மழை சீசனுக்கு அது சில்னஸ்ஸு எல்லாம் செடியும் இப்போ நல்லா தளிர் வருதுங்க. தளிர் வந்து பூவெல்லாம் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர் ரோஜா செடியெல்லாம் உரம் போட்டிருக்கோம். அது எப்படி பூ வருது பார்க்கலாம். நல்லா எல்லாம் தளிர் வந்து செடி ஃபுல்லாக வந்திருக்கு. பூச்சி வந்து எல்லாம் இலெல்லாம் சுருண்டி ஒரு மாதிரி இருந்தது மே மாதம் பாருங்கள். இப்போ பாரிஜாதம் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய சைஸ் பாரிஜாதம் வருமானே இது இருந்தது. இப்போ பழைய மாதிரி பழசு எப்படி பூக்குமோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஆரஞ்சு ரோஸும் நல்லா இப்போ தளிர் வந்திருக்கு. எல்லாம் எல்லாம் சுருட்டி போய்ட்டு இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் அந்த மழை நல்லா உரம்லாம் போட்டு பழைய மாதிரி செடிங்க வந்து கலரு நல்லா பச்சை பசேல்னு எல்லாம் வந்திருக்கு. பூங்களும் நல்லா அப்படியே தெம்பாக இருக்குங்க பாரு. இப்போ இந்த மாதிரி பூ பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. இது மாதிரி வருமானு இருந்த எல்லா செடியும் காஞ்சி போகிற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் வந்து நல்லா ஒரு பூ இல்லைன்னா ஒரு பூ 2 பூ வர்றதே இதுவாக இருந்தது. பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு மாடிக்கு வந்தாலே இப்போ பூக்கள்லாம் பார்க்குறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பூ வருது, கலராகவும் வருது. சைஸு குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்ததோடு பெரிய சைஸில் பூ வந்திருக்கு பாருங்கள். கடையே சின்னதாக தான் வாங்கியிருந்தது. இப்போ நம்ம அந்த ஃபெர்டிலைசர்லாம் நிறைய கூட மிக்ஸ் பண்ணி போட்டதுனால எல்லாம் கலர் சேஞ்சு சைஸ் பூவில் பெரிய சைஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு தளிர் வந்திருக்கிற செடி எல்லாம் பார்க்கலாம். அதுவும் நல்லா வந்து நிறைய வந்திருக்கு பாருங்கள். மல்லி வந்து இது 3வது செட்டுங்க. ஏற்கனவே பூத்தது. இப்போ வந்து 3வது முறை பறிக்க போகிறேன். இதில் சின்னதாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுக்குதுங்க மல்லி. இந்த பஞ்ச் ரோஸ் பாருங்கள் இப்போ தான் தளிர் வர ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் பூ வந்திருக்கு. டபுள் கலர் ரோஸும் நல்லா வந்திருக்குது. ஃபுல்லாக எல்லாம் நல்லா பட்டன் ரோஸு நிறைய இந்த கலருங்க. டபுள் கலரு, சிங்கிள் வந்து வைலட்டு, பிங்க்கு, எல்லோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிங்க. இது எனக்கு ரொம்ப இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இந்த இது வந்து ஏற்கனவே இருந்ததுங்க. அந்த செடியை எடுத்து பதியம் போட்டு வச்சேன். பார்த்திங்கன்னா அதுவும் வளர ஆரம்பிச்சிடுது. இது ஒரு செடி தான் வச்சேன். பார்த்தா எல்லாத்துலேயும் இந்த செடி மிக்ஸ் ஆகிட்டுருக்கு போல். அங்கங்கே ஒரு பூ இதே கலரில் பூத்துட்டு வருது. ஒரு 2-3 தொட்டியில் இதே கலர் நல்லா வருது. மல்லியோடவும் சேர்த்து ஃபுல்லாக அடுக்கு மல்லி வந்திருக்கு. நான் வந்து ரோஸ் மல்லி தனியாக வச்சுருக்கேன். அது இப்போ தான் மொட்டு வர ஆரம்பிச்சிருக்குது. எல்லோ வந்து அப்படியே செடியே போய் அவ்வளோதான் காஞ்சி போச்சுன்னு நினச்சேன். பாருங்கள் இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக தளிர் வந்துருக்குது. எவ்வளோ எல்லோ பூத்துருக்கு. நான் லாஸ்ட் டைம் போட்டிருக்கிற வீடியோ எல்லாம் பாருங்கள். அது எவ்வளோ அந்த எல்லோ பூ எப்படி கொத்தாக பூத்துட்டு இருந்தது. சரி அவ்வளோதான் தூக்கி போட்டல. எப்போவுமே வந்து நம்ம தொட்டி செடி வைக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு
நான் ரெட்டு கலர் செடி வச்சு 5 வருஷம் ஆகுதுங்க. அந்த செடி வந்து இப்போ தொட்டி மாற்றி நான் வச்சு விட்டேன். இப்போ பழைய மாதிரியே பூக்குது. அதனால் ஒரே மண் வச்சு அப்படியே வச்சிட்ருக்காதீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஃபுல்லாகவே தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புது மண் கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்மளுக்கு பூ வந்ததோ அந்த மாதிரி பூ நிறைய வர ஆரம்பிச்சிடுங்க. அல்லரி பூ பாருங்கள், ரெட் அல்லரி. நம்மளுக்கு ஒரு செடி தான் வச்சேன். நல்லா அதுலேயே வந்து ஒரு அரை முழத்துக்கு ஒரு ரவுண்டுக்கு வரப்போ அந்த அளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிடுது. சின்ன செடியாக தான் இருக்குது. ரெட்டு கலர் ரோஸு நல்லா தளிர் விட்டுக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெட் ரோஸ், பன்னீர் ரோஸ் எல்லாம் எவ்வளோ பூ வந்திருக்கு பார்க்கலாம். இது ஒயிட் பட்டன் ரோஸு நல்லா தளிர் பிச்சு கட்டிட்டு வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ பூ வருது பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் மொட்டு ரோஸ் மல்லி. ஒரு ரோஸ் வந்து மல்லி வந்து ரோஸ் மாதிரி பூக்கோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது இன்னும் ஒரு பூ கூட வரல. இப்போ தான் மொட்டாக இருக்குது. பூ வந்த பிறகு ஒரு வீடியோ போடுறேன். அது எவ்வளோ சைஸில் பூத்துக்குது. ரோஸ் அளவுக்கே பூக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இது பாருங்கள், இட்லி பூச்செடி, டார்க் ரெட்டு இட்லி பூவு. இதுவும் நல்ல கொத்தாக பூத்துட்டு இருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூத்து. நல்லா தளிர் வந்துக்குது. பவளமல்லி செடியும் நல்லா வந்திருக்கு. ஜாதி மல்லி பாருங்கள், நல்லா தளிர் விட்டு கொடை மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் பூ மொட்டு விட்டுருக்கு. இன்னும் நிறைய பூ வரல. சும்மா 2 தான் வந்திருக்கு. அதுவே ரெண்டு பூவில் வந்து அவ்வளோ பெரிய சைஸு. இப்போ தான் ஸ்டார்டிங் தளிர் வந்து ஜாதி மல்லி பூ வந்திருக்கு பாருங்கள். 2 தான் வந்திருக்கு. அதுவே இப்போ ஒரு பெரிய சைஸாக வந்திருக்கு பூ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பூ எப்போவுமே பெருசாக வரும்ல, அப்படி வந்திருக்கு. காகிதம் பூச்செடி வந்து பாருங்கள், முந்தியெல்லாம் வெறும் ஃபஸ்ட்டு இலையே இல்லாமல் பூ மட்டும் வந்துருந்ததுங்க செடி ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் தளிர் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இது என்ன வெறும் பூ மட்டும்தான் வரும் பொழுது, இலையே வரலையேன்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், இலை நிறைய வந்திருக்கு. செடி பெருசே ஆகாமல் வர பூ மட்டும் வந்துருந்தது. இப்போ செடி கொஞ்சம் நல்ல சைடெல்லாம் வந்து நல்லா தளிர் வர ஆரம்பிச்சிடுது. கலரும் நல்லா டார்க்கு. முந்தி கம்மியாக இருந்தது கலரு. இப்போ கொஞ்சம் நல்ல கலர் டார்க்காக வந்திருக்கு. நம்ம அந்த ஃபெர்டிலைசர் போட்டதுக்கப்புறம் அவளை பாருங்கள், பூச்சி அடையாக பிடிச்சிட்டு இருந்தது செம்பருத்தியில். இது எப்படி போகும்னு நினச்சி அப்போ ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். அதில் அந்த ஸ்ப்ரே எடுத்துன்னு வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுங்க. பார்த்திங்கன்னா அது காஞ்சி போன செடி கூட இப்போ வந்து நல்லா வந்து தளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரெட்டு கலர் செம்பருத்தி. அடுத்து நெக்ஸ்ட்டு பூ வரைச்சி போடுறேன். மொட்டு இன்னும் வரல, வெறும் தளிர் மட்டும் வந்திருக்கு. மொட்டு வந்தாலும் அந்த செம்பருத்தி நல்லா பெரிய சைஸு திக்காக வரும். அது நல்லா டீ எல்லாம் போட்டு கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து ஹெல்த்தியாக இருந்தது அந்த ரெட்டு கலர் செம்பருத்தி. அதுதான் காஞ்சி போச்சுன்னு நினச்சேன். மறுபடியும் தளிர் விட்டுருக்கு. அவ்வளோதாங்க. செடி ஃபுல்லாக மறுபடியும் மழை பெஞ்சி காஞ்சி போன செடியெல்லாம் நல்லா பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு சுற்றி பாருங்கள், எப்படி இருந்த செடி எவ்வளோ பூக்கள்லாம் வந்து கொத்தாக வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் தளிர் விட்டுருக்குற செடியெல்லாம் பூ வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அது ஒரு வீடியோ போடுறேன்.